அன்னை ஸ்ரீ அரவிந்திற்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம் பயிர்களை தொடர்கிறோம். இன்று ஆங்கில புத்தகம் த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் நாம் 279ஆம் பக்கத்தின் இறுதி பகுதியில் அடுத்த பக்கத்துக்கு செல்ல போகிறோம். மீண்டும் சொல்கிறேன், இது புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை, இது ஒரு இணைய சேர்க்கையாக உள்ளது. அதனால் அந்த போகும் முறை, அதனுடைய நோக்கம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் என்றால், கடைசியில் சொன்ன த யோகா ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன் என்பது இறுதி பகுதி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்தில் அதனுடைய கருத்துகளும் இதில் எதிரொலிக்கும் சொல்லலாம். எனக்கு நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா தலைப்பே அதை சுப்ராமணியால் செல்ஃப் பர்ஃபெக்ஷன்ங்கிற வார்த்தையும் வரும். அதனால நம்ம போக போக அதை பார்ப்போம். It is most dangerous for the active and dynamic nature of the man of will and works, which can easily be led away by the pursuit of power. என்ன பாயிண்ட்னா, will and works. இப்போ மனிதன் இப்போ தன்னுடைய சுபாவம் ஒரு முடிவெடுத்து ஒரு சங்கல்பம் செய்து பணிபுரிதலே அவனுக்கு ஓங்கி இருக்கிறது. இப்ப நீங்க ஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் எல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு சில மக்கள் வெளியில இறங்கி 4 முறையிட பழகி மார்க்கெட்டிங் பண்றது, பிராண்டிங் பண்றதெல்லாம் பிடிக்குமா இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஐயோ என்னால எல்லாம் ஆள் எல்லாம் பார்த்து பேச முடியாது, ரொம்ப கஷ்டம், நான் ஆபீஸ்ல உட்காந்து நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமே ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஆபீஸ்க்கே போகாம வீட்டுல, அதாவது அங்க பல பேரை பார்க்கணும், பல பேரோட பேசணும், அதெல்லாம் நம்ம ஏதோ அப்பப்போ வீட்டுல பார்த்து பேசினா போதுங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய இயல்பு. அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா, மேன் ஆஃப் வில் அண்ட் மேன் ஆஃப் ஒர்க்ஸ், அவனுக்கு அப்ப வில்லும் ஒர்க்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு பவர் தான் ரொம்ப முக்கியம். It is the most dangerous for the active nature of man and dynamic nature of man of will and works. அப்ப முதல்ல அந்த மனிதன் சங்கல்பத்தின் பற்றும் பணியின் பொருட்டும் இருக்கிறான். அவன் ஆக்டிவான இருக்கு. அப்ப அவன் சோம்பேறி கிடையாதுங்கிற ஒரு பாயிண்ட். டைனமிக்கும் அதே மாதிரிதான் இயங்கக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்ப உத்வேகமா இருக்கான்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார் தி ஆக்டிவ் அண்ட் டைனமிக் மேன் ஆஃப் த மேன் ஆஃப் வில் அண்ட் ஒர்க்ஸ், which can easily be led away by the pursuit of power. இப்போ ஒரு ஆற்றல் மிக்க ஒன்று, பவர் தான் இந்த இடத்துல பதவிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை நோக்கி போறது நம்ம முன்னே பார்த்துருக்கோம். யாருக்காவது அந்த மத புக்ல வரிகள் நினைவு இருக்கா? அதாவது 3 விஷயங்கள், அது மாதிரியே தான் மணி ஒதுக்கீடு சொல்லுவாங்க இல்லையா? நினைவு இருக்காது, இதுதான் சொல்லலாம். நாம வந்துட்டாங்களா? உங்களுக்கு நினைவு இருக்கா சார்? நமக்கு அந்த மணி சாப்டர் 4ல வரும். These are the most attractive things. நம்ம அதுல we fall. என்னன்னா அந்த என்னங்கிறது சரியா தெரியல, கொஞ்சம் பார்த்தாதான் தெரியும் போல இருக்கு. பக்கத்துல இருந்த எடுங்க, நான் அதுக்குள்ள இங்க எடுக்கிறேன். அது 3 இதுல பவர்ங்கிறது ஒண்ணா இருக்கும். அதான் அங்க இருக்கிற பாயிண்ட். எப்படி மக்கள் இதா இருக்காங்களோ காட்டுறப்போ அதான் எடுத்துட்டு இருக்கேன். பவர், வெல்த் அண்ட் செக்ஸ். ஓகே. அப்போ அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பவர்ங்கிறது பதவி இதெல்லாம் வரக்கூடியது. அந்த முதல்வர் பதவியோ, பிரதம மந்திரி பதவியோ, இல்லை ஒரு கமாண்டர் இன் சீஃப் பதவியோ ஏதோ ஒன்று வரும்போது அது நம்மை இறை சக்தியாக இருப்பது ஒரு அசுர சக்தியிடம் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காட்டுவாங்க. இதுல த மதர் புக்ல this is indeed one of the 3 forces, power,
wealth, sex that have the strongest attraction for the human ego and the asura and are most generally misspelled and misused by those who retain them. அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்போ பவர்ங்கிறது அந்த பதவி, வெல்த்துங்கிறது செல்வம், அப்ப அந்த மணிங்கிறது அது கீழே வரும், செக்ங்கிறது பால், ஈர்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதனால தான் இப்ப கிளியோபாட்ராக்காக எல்லாம் செய்ததாக சொல்லுவாங்க. பவரும் இருக்கும், வெல்த்தும் இருக்கும், இதுவும் இருக்கும், மூணுமே இருக்கும். இப்போ it is most dangerous for the active and dynamic nature of the man of will and once it can easily be led away by the pursuit of power. அப்ப அந்த பதவி நோக்கி பர்சூட்னா அது தேடி போகுது. அப்ப அவன் வந்து அந்த பதவியில போகும்போது இறைவன் எல்லாம் பார்க்கணும். இந்த பதவி தான் அவனுக்கு முதல்ல. நான் வந்து என்னுடைய அரசியல் நிறைய இதுல நம்ம கேட்டுக்கோம், என்னுடைய அரசியல் அனுபவத்துல இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், என்னென்ன பண்ணிருப்பேன் எனக்கு தான் தெரியும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரே வாசலும் தகுடு தத்தங்கள் எல்லா தாறுமாறான செயல்கள் செய்து வரதா இருக்கும். அப்போ இங்க அடுத்தது பாருங்க, பவர்கள் ஆற்றலுங்கிற பொருளும் இருக்கு. அந்த ஆற்றலும் கண்டிப்பா இருக்கு. அந்த ஆற்றலால் வரக்கூடிய ஒரு பதவி போன்ற ஒரு தன்மையும் இருக்கு. பவர் கம்ஸ் இன்னவிட்டபிளி பை தி சுப்ராமெண்டல் சேஞ்ச். அப்ப இங்க ஆற்றல் தான். ஏன்னா அந்த அதிமான மாற்றத்தின் போது முதல்ல ஃபுல்லா சென்டென்ஸ் படிச்சிடும். பவர் கம்ஸ் இன்னவிட்டபிளி பை தி சுப்ராமெண்டல் சேஞ்ச். It is a necessary condition for a perfect action, but it is a divine Shakti that comes and takes up the nature and life, the power of the one acting through the spiritual individual. It is not an aggrandizement of the personal force, not the last crowning fulfillment of the separative mental and vital ego. அப்ப இங்க ஆற்றல்ங்கிற பொருள் தான் இந்த இடத்துல வருது. ஆனா பர்சூட் ஆஃப் பவர் போது ஆற்றலை நோக்கி இருந்தாலும் அது ஆற்றலால் கிடைக்கக்கூடிய, எப்பவுமே நல்ல ஆற்றல் மிக்கிறவர்கள் தலைவர்களாக இருப்பாங்க. நம்ம தலைவர் பதவி என்று கூட நம்ம சொல்லலாம். இது மனிதருக்குரிய தலைவர் பதவி. தலைவர் பதவி என்றாலே அது ஆணவம் மிக்கதாக மாறக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு. பவர் கம்ஸ் இன்னோவேட்டிவ்லி பை தி சுப்ராமெண்டல் சேஞ்ச். இன்னோவேட்டிவ்ல தவிர்க்கவே முடியாது. இப்போ அதிகமான மாற்றத்தின் போது ஆற்றல் கண்டிப்பாக வரும். இட் இஸ் அ நெசசரி கண்டிஷன் ஃபார் அ பர்ஃபெக்ட் ஆக்ஷன். ஆமா, இப்ப வந்து செம்மையான செயல் செய்வது, செம்மைனா முழுமையான திருப்தியாக எந்த குறையை எதுவும் இல்லாமல் ஒரு செயலை செய்வதற்கு இந்த ஆற்றல் என்பது மிக அடிப்படை தேவை, நெசசரி கண்டிஷன். அது ஒரு நிபந்தனை போல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா காய்ச்சலா இருக்கும்போது அவங்களால வந்து நல்லா வேலை செய்ய முடியுமா? முதல்ல வேலை செய்ய முனைவோமா? அப்படியே முனைந்தாலும் நல்லா செய்ய முடியுமா பாருங்க. இல்ல ஒரு போஸ்ட்மேனா இருக்காரு ஒருத்தர், அவர் வந்து வீடு வீடா சைக்கிள்லயோ நடந்தோ போய் போட்டுட்டு இருக்காருன்னா அவருக்கு நல்ல கால் அடிபட்டுருக்குன்னா அவர் எப்படி வேலை செய்வாரு? நடக்க முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க யோசிச்சுப்பாங்க. அப்போ வந்து பெர்ஃபெக்ட் ஆக்ஷனுக்கு வந்து பவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது மறந்துடக்கூடாது. ஆனா நம்ம என்ன நினைவு கொள்ள வேண்டும்னா, பட் இட் இஸ் த டிவைன் சக்தி that comes and takes up the nature and the life. அப்ப அது என்ன வந்து ஆற்றல் என்பது இறை ஆற்றல் தான் நம்ம கிட்ட வருகிறது. அதுதான் நம்மளுடைய இயல்பையும் வாழ்க்கையும் எடுத்துக் கொள்கிறது. The power of the one acting through the spiritual individual. இப்ப நம்ம வந்து ஆன்மீக மனிதனாக ஆளுமையாக இருக்கும் பொழுது the power of the one, அந்த ஒன்றாம் அந்த இறைவனுடைய சக்தி தான் நம்ம இந்த ஆன்மீக மனிதன் வழியாக பணியாற்றுகிறது, செயலாற்றுகிறது சொல்லலாம். It is not an aggrandizement of the personal force, not the last crowning fulfillment of the separative mental and vital ego. இப்ப அக்ரண்டைஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை நீங்க வேற எங்க பார்த்திருக்கீங்களா? என்ன இருக்கா? என்ன சொல்லுங்க, அக்ரைடஸ்ங்கிற வார்த்தை எங்க வரும்? யாருமே கேட்டது இல்லையா? அரவிந்தர் லைன்ல தான் அதிகமா வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது டு இன்க்ரீஸ் தி ஸ்கோப் ஆஃப் எக்ஸ்டெண்ட், அக்ரைண்டைஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் ஹிஸ் பொசிஷன். அது பவருக்கும் அதுக்கும் நான் சொன்ன மாதிரி என்ன வருது? டு மேக் கிரேட்டர் இன் பவர், இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்டேச்சர் ஆர் ரெப்யூட்டேஷன். டு கன்சிடர் டு பி த காஸ், டு அப்பியர் கிரேட்டர் தென் தி ரியலி இஸ், எக்ஸாஜரேட். அக்ராந்தி அப்படின்னு சொன்னாலே பிரெஞ்சுல க்ரோன்னு இருக்கும். கிராந்தினாலே
ரத்தம் அதிகமா வளருது. அது போலியான வளர்ச்சி போல இருக்கலாம். வீக்கத்தை கூட பார்த்து வளர்ச்சின்னு சொல்லிடக்கூடாது. இன்க்ரீஸ் த பவர், டு இன்க்ரீஸ் த வெல்த், டு இன்க்ரீஸ் த பிரஸ்டீஜ், டு இன்க்ரீஸ் த ஸ்கோப் ஆஃப் somebody or something. Because I've seen greater magnitude. ரெண்டு இருக்கு. உண்மையான வளர்ச்சியாகவும் இருக்கலாம், ஒரு பொய்மையான வளர்ச்சியாகவும் இருக்கலாம். ZD போட்டதான் இதுல இந்த டிக்ஷனரியில வந்து SC தான் அதனுடைய உண்மையான ஸ்பெல்லிங். இந்த அக்ரண்டைசேஷன்ங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிகப்படுத்தக்கூடிய, இப்ப நான் ஒரே ஒரு கிரவுண்ட் சென்னை கணக்குல சொன்னா 60க்கு 40, 2400 சதுரடி அதுதான் நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் 10 கிரவுண்ட் வச்சிருக்கேன், 100 கிரவுண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அதான் நான் அக்ரண்டைசிங் லேண்ட் சொல்லலாம். அதான் லேண்ட் மாஃபியா எல்லாம் அதை தான் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் அக்ரண்டைஸ்மெண்ட் ஆஃப் த பர்சனல் ஃபோர்ஸ். அப்ப அந்த தனி ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. இப்ப ஆன்மீக ஆற்றல் எனக்கு வருகிறது என்று சொன்னால் அதை அதிகப்படுத்துறதா இருக்கணும். சாரி, not the last crowning fulfillment of the separative mental ego, not the last crowning fulfillment of the separative vital ego. அப்போ அது பாத்தீங்கன்னா அது முடிசூடக்கூடிய நிறைவேற்றம், லாஸ்ட் கிரௌனிங் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது ஒரு அரசன் போல அது எப்படி தனியா செப்பரேட்டிவ் மென்டல் ஈகோ ஆர் வைட்டல் ஈகோ. இப்போ என்னுடைய ஒரு பவர்ல நான் நல்ல கவிதை எழுதுறேன், இல்ல கதை எழுதுறேன், இல்ல நாடகம் எழுதுறேன், உலகமுகா புகழ் பெறுகிறேன், ஷேக்ஸ்பியர் போல, காளிதாசன் போல எல்லாம் நம்ம இது பண்றோம், இளங்கோவடிகள் போல எல்லாம் சொல்லலாம். அப்போ அது பாத்தீங்கன்னா மென்டல் ஈகோ வரும். அதே நான் ஒரு நாடை ஆள்கிறேன், நிறைய நாட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு வைட்டல் ஈகோ வரும். தட் இஸ் நாட் த லாஸ்ட் கிரௌனிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த செப்பரேட்டிவ் மென்டல் அண்ட் வைட்டல் ஈகோ. இப்போ இந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். Power comes inevitably by the supramental change. It is a necessary condition for a perfect action, but it is the divine Shakti that comes and takes up the nature on the life, the power of the one acting through the spiritual individual. It is not an aggrandizement of the personal force, not the last crowning fulfillment of the separative mental and vital ego. பாகியலட்சுமிமா, இன்னைக்கு அடுத்து யார் படிக்கணும்? சார் அவங்க அந்த மீனாங்கிறவங்க படிச்சாங்க சார் செவ்வாய்க்கிழமை. அப்ப மீராமா படிக்கணும் இன்னைக்கு. நன்றி. இருக்கிறாங்களாங்க சார்? மியூட் போட்டு படிக்காம இருக்காங்களான்னு தெரியல. ஓ சாரி சார், மியூட் எடுக்காம படிச்சுட்டு இருக்கேன். சாரி, அன்மியூட் பண்ணாம படிச்சுட்டு இருக்கேன். சாரி. வணக்கம் சார். அது நம் ஆன்மீக வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. செயல் துடிப்பையும் சங்கற்பத்தையும் தலையாய அம்சங்களாக கொண்ட மனிதனின் செயலாற்றல் மிக்க இயல்புக்கு இது மிகவும் அபாயமானது. ஏனெனில் அவன் இயல்பு ஆற்றலை நாடும் நாட்டத்தில் எளிதாக வழி தவறிவிடக் கூடியதாகும். அதிமன மாற்றத்தின் போது ஆற்றல் வருவதை தவிர்க்க முடியாது. முழுமையான செயலுக்கு ஆற்றல் தேவையான நிபந்தனையாகும். ஆனால் அப்போது நம் இயல்பையும் வாழ்வையும் ஆட்கொள்வது தெய்வீக ஆற்றலாகும். ஆன்மீக மனிதனின் வாயிலாக இயங்கும் இறைவனின் சக்தியாகும். அது பெரிதுபடுத்தப்பட்ட தனி மனித ஆற்றல் அல்ல. பிரிவுபடுத்தும் மன பிராண
அகங்காரத்துக்கு மணிமகுடம் சூட்டும் இறுதி நிறைவேற்றம் அல்ல. அப்படி இருங்க. இதுதான் வந்துட்டு பிரியமா எடுக்க வேண்டாம். ஆன்மீக வாயிலின் வழியாக இயங்கும் இறைவனின் சக்தி பெரிதுபடுத்தப்பட்டங்கிறது அட்ரென்டைஸ்ங்கிற வார்த்தை. தனி மனித ஆற்றல் அல்ல அப்படிங்கிறதும் பிரிவுபடுத்தும் ஈகோ, மன பிராண அகங்காரத்துக்கு மணிமகுடம் சூட்டும் இந்த கிரௌனிங் சொன்னாங்க, இறுதி நிறைவேற்றும் அந்த ஃபைனல் இதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டேன். நன்றி அம்மா. ஒரு நிமிஷம், வெளியில புறவெளியில் கேட்கக்கூடாத கேள்வி. மீராமா, உங்களுக்கு என்ன ஏஜ் கேக்குதா? வயசு சார் எனக்கா 66. அதான் நான் என்னன்னா 60+ நம்ம நிறைய பேர் 70+ எல்லாம் நம்ம குரூப்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூகுள் மீட்ல வரதே பெரிய விஷயம். செல்ல பயன்படுத்துறதே சில பேருக்கு தடுமாற்றம், அதுல கூகுள் மீட்குள்ள வர்றது ஒரு தடுமாற்றம். அதை மீறிட்டு இப்ப நம்ம பேசணும் அப்படின்னா மியூட் அன்மியூட் எல்லாம் ஒரு தடுமாற்றங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சியஸா இருக்க முயற்சி பண்ணுவோம். அதுதான் பாயிண்ட். அதனால நீங்க குற்ற உணர்வு எல்லாம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் சரியா செய்ய முயற்சி. பிரியாமா, நெக்ஸ்ட் நீங்க தான் பிரசன்டேஷன், நீங்க தான் படிக்க வேண்டியது, நீங்க தான். ஓகே, அல்பபெட்டிக்கலா நீங்க வரீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போகலாம். அடுத்த சென்டென்ஸ் போனோம்னா 3 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷத்துல ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கு, தாராளமா படிக்கலாம். செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் is a result of the yoga, but its aim is not the greatness of the individual. இதெல்லாம் தான் ரொம்ப, ஏன்னா நிறைய பேரு அந்த ஆன்மீகத்துல போய் எவ்வளோ உண்மையில அவங்க பேசுற பேச்செல்லாம் அவங்க ஆன்மீகத்துல இருக்காங்களான்னு சந்தேகம் வர மாதிரி இருக்கும். ஆணவமான பேச்சு இருக்கு. அந்த கடவுள் தன்மை தானே கடவுள் என்ற ஒரு ஃபார்ம்ல அவங்க பேசுவாங்க. அதுவும் சில சென்னை தமிழ்ல எல்லாம் சில பேசக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதா பண்ணிட்ட நீ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறதே அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் a result of the yoga. அப்போ தனி மனித நிறைவேற்றம் என்பது ஒரு யோகத்தின் ஒரு முடிவு, ஒரு இயல்பான முடிவு அது. பட் இட்ஸ் எய்ம் இஸ் நாட் த கிரேட்னஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அப்போ யோகத்தின் நோக்கம் தனி மனிதனின் மேம்பாடுனா அவனுடைய பெரிய அவன் தலைவன், இல்ல அவன் உயர்ந்தவன், அவன் சிறந்தவன் அப்படிங்கிறத கிடையாது. அதாவது நன்னிலைகள் வரும், இறைநிலைகள் வரும். ஆனா அவன் தனி மனித அவனு தலையில இப்ப பலமுறை நான் சொன்ன எடுத்துக்காட்டு தான். ஒரு கழுதை தன் மேல அதாவது ஒரு உற்சவரை கூட்டிக் கொண்டு, அதோட இல்ல மக்கள் அது மேல ஏற்றி வச்சுட்டு அது ஊர்வலம் போகும்போது எல்லோரும் அந்த கடவுளை வணங்குகிறார்கள். அந்த கழுதை நினைத்துக் கொள்ளும் தன்னைத்தான் எல்லோரும் வணங்குகிறார்கள். அது போல நம்ம தனி மனித இது அல்ல அப்படிங்கிறது முயற்சி அல்ல. அது நல்லா புரியும். கிரேட்னஸ் தான் அந்த பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. நம்ம தூரிகை நல்ல ஓவியம் கிட்ட இருந்து அது எவ்வளவு அழகாக ஓவியம் அழிக்கிறதோ, நல்ல வண்ணம் தீட்டுகிறதோ, அந்த தூரிகைக்கு எந்த பெருமையும் இல்லை, அந்த ஓவியனுக்கு தான் அந்த பெருமை. அதனால இந்த தூரிகை தான் மறைந்தது என்று இந்த தூரிகைக்கு நாம் மேம்பாடு. அதுதான் கிரேட்னஸ் அப்படின்னு அது சொல்லலாம். அப்புறம் மீராமா அதுக்கும் தமிழை படிச்ச ஒரு சென்டென்ஸ் தான், அந்த ஒரு சென்டென்ஸ் நீங்களே படிச்சு. ஆனால் தனி மனிதன் மகிமையே யோகத்தின் இலக்கு அல்ல. அதன் ஒரே இலக்கு ஆன்மீக முழுமையாகும், மெய்யான ஜீவனாகிய அடுத்து. ஓகே, யோகத்தால் சுய நிறைவேற்றம் வருகிறது. அந்த ஒரு இதுல இருந்து. ஆமா, பிரியாமா தான். பாகியலட்சுமி அம்மா சொன்னதான் கரெக்ட். போடுங்க, திருப்பி தமிழ் போடுங்க.
கொஞ்சம் மேல. யோகத்தால் நானே படிக்கிறேன். யோகத்தால் சுய நிறைவேற்றம் வருகிறது. ஆனால் தனி மனிதனின் மகிமையே யோகத்தின் இலக்கணம் அல்ல, இலக்கு அல்ல. இந்த மகிமைங்கிறத கிரேட்னஸ், அவனை பெருமைப்படுத்துதல் மகிமைப்படுத்துதல் கிடையாது. நன்றி. இன்று நாம் இதை நிறைவு செய்வோம். நாளை மறுநாள் காலை நாம் சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி. நாளை சென்னையில் திருமணத்திற்காக இருப்பதால் நாம் வர வாய்ப்பில்லை. நாளை மறுநாள் காலை நாம் காண்போம். ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.